ராஜ்யம் மீட்டே ஏலே என்டர்டைன்மெண்ட் கரெக்டா? கரெக்ட் சேனல்ல கிரிட்டு சப்ஸ்கிரைப். Welcome to Great Krigalan Magic Show. மாறி உள்ள ஓசியில் போகலாமான்னு கேட்க போயிருக்கான். நான் தான் சொல்லி அனுப்பி விட்ருக்கேன். ஆமாம், ஓசியில் போய் தான் எங்களுக்கு பழக்கம், எங்கள் ஊரில் எல்லாருமே அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேலே குரங்கு வச்சு அற்புதமாக காட்சி எடுத்துருக்காங்க. ஜம்முன்னு சரியான லொக்கேஷன் ஒன்று மாட்டியிருக்கு, நறுக்குன்றிருக்கு. போடாது, தயவு செஞ்சு வெளியே போயிருங்க தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிப்பான்னு நினைப்பேன். செருப்பால் அடிச்சு விடும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். மாதிரி என்ன சொன்னாங்க? ஹிந்தி போயா இருக்கானு, அவனுக்கு தமிழ் தெரிய முடியுது, எனக்கு ஹிந்தி தெரிய முடியும், இங்கிலீஷ் பேசலாம் அதுவும் புரிஞ்சுக்க முடியும். இவர் ஹோட்டல் பாட்டம் டு மேலே சார், பாட்டம் டு கீழே சார். என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ். 5 காட்டுறான். 5 ரூபாய்க்கு தான் திறக்குமா? 5 மணிக்கு அவன் திறக்கட்டு, நம்ம 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள போவோம். நம்ம 5 ரூபாய்க்கு அவன் 10 தாரம் வெளியே போவிங்க. அப்படியா? இந்த 5 வச்சுக்கிட்டு உள்ள விடு, 10 வாங்கிட்டு ஓடி போயிரு. அப்புறம் 15 தரம் பேரம் பேசி பார்க்கலாம்ல. உள்ள போவோம், அவன்கிட்ட கேட்காண்டா. ரைட். இன்னைக்கு அடி கன்ஃபார்மு. உள்ளே போகணும், அதுபடி கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். பின்னாடி யாராவது வந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே, யாராவது அடிக்க வந்தால் சொல்லுங்கள். பெரிய லெவலில் இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு. சரி, ஓசியில் வந்து எனக்கு இதே கொஞ்சம் ஓவர் தான், அதனால் லைட்டை சுற்றி கட்டிடுறேன். இதான் அந்த ஜெயின் வீல், சன்னு வீலில் ஜெயின் வீல் ஜம்முன்னு இருக்கா. திஸ் இஸ் திகில் இல்லம். ஆனால் பார்த்தா பயமாகவே இல்லை. சின்ன பிள்ளையில பயம் காட்டுறதுக்கு இதை வச்சுருக்காவே. வேற ஒரு விஷயத்துக்கு வந்தோம், அவன் வழியிலேயும் நல்லா இருந்துன்னு சும்மா உள்ள இருந்தாச்சு. டிக்கெட்டு எவ்வளோன்னு கேட்டான், டிக்கெட் கொடுக்கல. அவன் அங்கே சாப்பிட போயிட்டான், நாங்கள் இங்கே பொத்துட்டு வந்துட்டோம். யாரும் அடி வாங்கிறதுக்குள்ள இவ்வளோ முடிச்சுட்டு ஹிந்திக்காரன் எதுவுமே கேட்க மாட்டேங்க. ஏன் நம்மளை பற்றி நீ பாட்டு எதை பண்ணுங்க, நான் பாட்டு ஆளாயிரம்னு அது பாட்டு இருக்கான். இங்கே பாருங்க, அப்பளம்லாம் நிறைய காய போட்டிருக்கானுவேன். ஜிகர் தண்டா, ரோஸ் மில்க் எல்லாம் உண்டு. அப்பளம், இந்த அப்பளத்தை பொறிச்சு போனோம். அது பாட்டே இருக்கானுவேன். நாங்கள் அது பாட்டே உள்ளே வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றுமே கேட்க மாட்டேங்கானுவேன். எதுக்கு வந்திருக்கோம்னா, என்னையா ஓவரா பேசுறான தவிர விட மாட்டேங்கிறானையா. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம சேனல் சார்பாக ராஜ் மைண்ட் வாய்ஸை பார்க்க போகிறோங்க. கிரிட்டு ஃபேமிலி அண்ட் குட்டி டிடிஎஃப் எல்லாரும் மீட் பண்ண போயிட்டு இருக்கோம். இது வந்து இடையில வந்து இந்த இடம் வந்து நல்லா இருந்து, அதனால் வந்து இங்கே வச்சு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இந்த ஹிந்திக்காரன் வந்து நம்மளை கண்டிடவே மாட்டாங்க. எப்போ வந்து அடித்து வெளியே வரட்டு போகிறான்னு தெரில. அதுக்கு முன்னாடி விறுவிறுன்னு இன்ட்ரோ கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்கள வந்து நம்ம மீட் பண்ணிடுமா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் வந்து ஒருத்தன் நம்பி போகிறோம், ரஞ்சித்துன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை நம்பி போகிறோம். அவன் வந்து அந்த ஆவி புரிந்த அருணாடு தான் என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்கேன். அந்த அட்ரஸ் போய் நாங்கள் வந்து தேடி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஏன்னா தூத்துக்குடி வந்து எனக்கு வந்து பழக்கப்பட்ட ஏரியா தான், அதனால் கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது. குட்டி டிடிஎஃப் அண்டு ராஜ் மைண்ட் வாய்ஸ் இவங்க 2 பேரையும் பற்றி வீடியோ வந்து எடுக்க போகிறோம். வீடியோ வந்து உங்களுக்கு 2 பகுதியாக வரும்போது மொத்தம் 2 பார்ட்டாக வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டாக வரப்போகுதுங்க. கிளம்புவோமா? அங்கே போய் மீதி. லவ் யூ ஆல். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. சொன்ன மாரி இருந்து அண்ணா ஒரு 2 டீ வரலாண்ணா. பயப்படலாம் ஏன்னா மாதிரி உன்னை பற்றி. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. என்னெல்லாம் இருக்கு நவ்வளோ பார்ப்போம். அது பச்சி வாழைக்காய் பச்சி ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்கு. அது ஒன்று சம்சம் ஒன்று அடி சாப்பிட்டுடாது போதும். என்னடா எண்ணெய் இருந்தமே இருக்கு. பழ பஜ்ஜிண்ணே, வேற எதுவும் நினைச்சேன். நல்லா இருக்கா? எப்படி நல்லா இருக்கு. நமக்கு பிடிக்காது பார்த்துக்கேன். இனிப்பு எப்படி? ஒன்லி காரம். காரத்தேவா? கார சாப்பாடு. அவ்வளோதான், டீ கடைக்கு வந்துட்டோம். முதல் டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்துட்டோம். எங்கே போனாலும் முதல் டீ தானே மாதிரி. நான் அதிகமாக டீ தான் விரும்புவேன். உனக்கு எப்படி எங்கே போனாலும்? பச்சை மண்ணுப்பா நீ. இது கொஞ்சம் நல்ல ஏரியா, டீ கடை ஜம்முன்னு இருக்கும். அதான் இங்கே உட்காந்து குடிச்சிடலாம் பார்த்துட்டோம்.
கிட்ட மீட் பண்ணுறோம், கிறுக்கு நம்ம வீடியோ போடுறோம். அதுதான் நெக்ஸ்ட் பிளான். ஓ அப்படியா விஷயம். நாங்கள் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுருக்காங்க பாருங்க. பரிதாபம் நிற்கி, இன்னும் பெட்ரோல் கூட போடல, இனி தான் போடணும். என் தங்கம் அது பாட்டி நிற்கி. மகனே கௌரவம் செல்லம் அப்பா பூங்காவனத்தோட நிலைமையை பாடுறா. என்னடா நீங்கள் மட்டும் திங்கிங்க, எனக்கு ஒன்றும் வாங்கி தர முடியுங்க. வெயிட் பண்ண, உனக்கு அடுத்து வாங்கி தரேன் சரியா? டீ குடிச்சு கிளம்பியாச்சு நண்பர்களே. தூத்துக்குடி நோக்கி தூக்குத்துறையாக கிளம்பிட்டு இருக்கோம். பாருங்க, மழை வருமா வெயில் வருமான்னு தெரில. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லது, நல்லா நீட்டாக போயிட்டு வரலாம். பல்க் வந்து விட்டது. பாதி தூரம் போகிறதுக்குள்ளே பாதி டேங்க் காலி ஆகிட்டேன்னு தெரியல. வண்டி டர்க்குன்னு சவுண்டு போட்டு அதான் பெட்ரோலை போட்டு அப்புறம் வண்டி சேல்ஸ் பண்ணிடும். அப்படியா? என்ன ரேட்டு போவோம் கேட்டு போமா? புத்தூரில் கேட்டுறோம். நம்ம நண்பர்களே யூடியூப்பில் கேட்டுறோம். இந்த வண்டி வந்து சேல்ஸுக்கு என்ன பட்ஜெட்னா நீங்கள் வாங்கிப்பீங்க. வண்டி வந்து பாட்டம் டு மேலே வர நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒண்ணுல தம்பி 2 போல்ட் நட்டை போட்டு டைட் வச்சா எல்லாம் சரியாயிடும். என்னையும் நம்பி வாங்கலாம், வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க? ஆனால் வண்டி ஓல்டு மாடல் தான், 2012 மாடல். ப்ரைஸ் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நாங்கள் வந்து பெட்ரோல் போட்டு வந்துடுறோம், இல்லைன்னா வண்டிக்கு கூட போகணும். ஆடு தொல்லை தாங்கக்குள்ள பார்த்தீங்க. எங்கள் ஊரில் தான் தொல்லை இருக்குன்னா இங்கேயும் அதே தொல்லையாக தான் இருக்குது. உடம்புடி ஜீப் வந்து அவர்களே இன்னும் ஊர். ஆனால் அவங்கள பார்க்க இப்போ டைம் இல்லை, அவங்க இப்போ ஃபார்ம்லே இல்லை. அதனால் வேறு இடத்துல போய் கிட்ட மீட் பண்ணுறோம். ஃபைனலி உடம்புடிக்கு வந்துட்டோம். இனி எங்கேருந்து அப்படியே தூத்துக்குடி போகணும். உனக்கு எங்கே போகணுமா? நமக்கு போயாச்சு எல்லாமே. இடம் போயிட்டு முன்னாடி சீட்டில் உட்கார முடியலையோ? ஒரே வலிக்கிட்டு போகுது பைக்கு. யாரும் வாங்க, நல்ல பைக்கு நல்லா இருக்கும். என்ன சின்ன வேலை இருக்குது? சின்ன வேலைலாம் கிடையாது. ஒரு இண்டிகேட்டர் மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்கு, அதை மட்டும் நானே பார்த்துருவேன். நல்ல பைக்கு மாதிரி நானே 10-15 வருஷம் வச்சுருக்கேன். ட்ராவலுக்கு பொண்ணுங்க கூட போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அளவுக்கு மேலே பண்ண எங்களுக்கு நல்லா இல்லை. சரி அவ்வளோதான். இப்படி பேசிட்டே இருந்த டைம் ஆயிடும்னால வந்து நாங்கள் கிட்ட போய் பார்க்க போகிறோம். டைம் ஆகிட்டு கிளம்புறோம். இங்கேருந்து உடம்புலேருந்து ஃபைன்னு கிளம்புறோம். பாய். இங்கதான் அடுத்த ராக்கெட் ஏவுதளம் வரப்போகுது. அப்புறம் ராக்கெட் ஏவுதளம்லாம் வந்து அந்த இடம்லாம் பயங்கரமாயிரும். ஃபுல் ஆர்மி ப்ரொடெக்ஷன் ஆயிரும். உத்தரவு போட்டிருக்காரு தமிழ்நாட்டில் இந்த இடத்துல தான் ராக்கெட் ஏவுதளம் இடம் அப்படின்னு. பிரதமர் மோடி அவர்கள் ஜம்முன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த இடம் நல்லா ஃபேமஸ் ஆயிரும். வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஆஹா, ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினம் தாண்டி உள்ளது. திருச்செந்தூர் வந்தாச்சு ஒரு வழியாக. அங்கே சுற்றி ஃபங்க்ஷன் டைமும் ஒரே கூட்டமாக இருக்குது. எல்லாரும் எங்கெங்கே போய் போயிட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? ஊர் மட்டும் தான் இப்படி இருக்குது. தானே சைடில் சாக்கு ட்ரைனேஜ் நிறைய. ட்ரைனேஜ் ஏன் அப்படி விட்டுருக்காங்க எதுக்குன்னு தெரியல. இந்த க்ளீன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அப்படி ஆயிருக்கு. இப்போ மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் வரும்போதே அப்படிதான் இருக்கு. யாரும் இன்னுமே அது மாறவே மாட்டேங்குது. எவ்வளோ டெவலப் பண்ணாலும் சாக்கடை மாற மாட்டேங்குது. நம்ம கையில் கிடையாது. அவங்கள கடை உடச்சு போட்டு அந்த சாக்கடை மாற மாட்டேங்குது. அதே இடத்துல தான் கொஞ்சோண்டு இடமே செய்யணும். இந்த இதில் பில்லர் போட்டுருவோம். பில்லர் போட்டு அதுக்கு மேலே கடை கட்டணும் தவிர சாக்கடை நோட்ட மாட்டாரு. அதை அப்படியே தான் கேட்டுருக்கோம். வாய்ப்பு இருக்குது. Many hours later.